So இது வந்து பாத்தீங்கன்னா faith with action. இதே மாதிரி ஒரு 2012 2013 நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். 2012 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா I lost everything, எல்லாமே எனக்கு போச்சு. ஜஸ்ட் ஹேண்ட் டு மவுத் அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணோட பர்த்டே வருது அந்த வீக்ல. ஸோ அந்த மாசத்துல ஸோ என்னோட பொண்ணு வந்து முன்னாடி நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படி இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன். சரி நானும் வாங்கி தரேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ₹1 கூட கிடையாது, அதான் உண்மை. அந்த வாரம் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணோட பர்த்டே. ஸோ ஒரு நாளும் கேட்பேன், சொல்ல நாளைக்கு ஃப்ரைடே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே அவரோட பர்த்டே. ஸோ ஃப்ரைடே மார்னிங் வந்து என் பொண்ணு கேட்கறேன், டாடி இந்த மாதிரி நான் ஸ்கூல் போயிட்டு வந்துடுறேன், ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி தருவீங்க. நான் சரிம்மா நம்ம போகலாம் அப்படின்றாங்க. அப்பயும் காசு இல்லை, ஃப்ரைடே மார்னிங்கும் காசு இல்லை. 4 மணிக்கு வரா ஸ்கூல்ல இருந்து, வந்த உடனே சொல்லி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம போகலாமா, சரி வா போகலாம் அப்படின்றேன். அப்பயும் காசு இல்லை. ஓகே. அண்ட் நாளை காலுக்கு எனக்கு ஒரு கால் வருது, சார் உங்க வெப்சைட்டை பார்த்தேன், நான் அங்க ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கேன் நான். ஓகே, ஸோ இப்போ நான் உடனே வரலாமான்னு, வாங்க அப்படின்றேன். பார்த்தா நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் அவரோட லைஃப்ல பயங்கர சேலஞ்சஸ்லாம் இருந்தது. ஸோ அதை உட்காந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3, 4, 5 ஹவர்ஸ் கூட பேசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 9 o'clock 9:30 பக்கம் தான் அவர் போனார். போகும்போது பக்கத்துல கேடிஎம் சென்டர்ல போய் காசு வந்து கொடுத்தாரு. அண்ட் இன்ஃபேக்ட் அடுத்த நாள் என் பொண்ணு கூப்பிட்டு போய் அவளுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை நான் வாங்கி கொடுத்தேன். ஏன் சொல்றேன்னா, இந்த கடைசி மினிட் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியுமா? நாளைக்கு தான் அவனோட பயந்துடணும். அப்ப என்ன ஆயிடுது, ஃபியரோட ஆக்சுவலா ஃபெய்த்தோட ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியர். ஓகே, அந்த பயம் இருந்தா ஃபியர் இருக்காது. சாரி, ஃபியர் இருந்தாக்கா ஃபெய்த் இருக்காது. ஓகே, சோ ஃபெய்த்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மீறி ஓகே எனக்கு கிடைக்க போகுது. பட் ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா கிளியர் கட் கேம் பிளானே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து கிளியர் கட் கேம் பிளான், ஒரு கட் ஃபீலிங், எஸ் எனக்கு இது கிடைக்கும், அண்ட் அதுக்கான முயற்சி, அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டு சம்டைம்ஸ் நம்ம எடுத்து ஆகணும், சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் இதை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நான் இன்னொன்னு சொல்றேன், என்னோட ட்ரைனிங் எடுத்தவங்க ஒருத்தங்க, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், என்னோட யூனிட் எக்ஸ்டென்ட் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு ₹1.5 லட்சம் தேவைப்படுது அப்படின்றாங்க. நார்மலா என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ₹1.5 லட்சம் தேவைப்படுதுன்னு நினைப்பாங்க. அந்த ₹1.5 லட்சம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. இவங்க என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சுவலா வந்து ஒரு வாரத்துல முடிய வேண்டியது அப்படியே டிலே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாள் பக்கம் ஆயிடுது. 15 நாள் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் முடிச்சிட்டேன், ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, ஸோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் கேட்டேன், எப்படி நீங்க காசு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். இல்ல ஆக்சுவலா அந்த சுத்தமா ₹1.5 லட்சம் ஒண்ணுமே கிடையாது. பட் நீங்க சொன்ன ஒரே ஒரு இதுதான், நம்புங்க, ஓகே கிடைக்கும். நீங்க எவ்ரி டே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேலையை முடிப்போம், அந்த வேலையை முடிச்ச உடனே எனக்கான ஒரு காசு கிடைக்கும். ஓகே, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு பிசினஸ் வச்சுட்டு இருக்காங்க, அந்த பிசினஸ்ல காசை வந்து அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 15 நாளைக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் அவங்களால முடிக்க முடிச்சு. இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, இது எப்படி நான் பில்டப் பண்றது, ஃபெய்த்ன்றத விசுவாசத்தை எப்படி பில்டப் பண்றது கேட்டீங்கன்னா, வெரி சிம்பிளா சொன்னோம்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது சொல்லணும்னா, ஒரு ஜிம்முக்கு போனோம்னா எடுத்தோட 100 kg தூக்க முடியாது இல்லையா. பட் ஒரு 5 kg, ஒரு 10 kg அப்படி மெதுவா நீங்க இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், நீங்க வந்து 100 kg லிஃப்ட் பண்ண முடியும். இதேதான் வாழ்க்கை. ஓகே, ரொம்ப அவசரப்பட வேண்டாம். மெயின் திங் வந்து அவசரப்பட வேண்டாம். இன்னைக்கே கிடைக்கும் நாளைக்கே அவசரப்படணும். ஃபெய்த்ன்றது கூட ஒரு கார் ஓட்டுற மாதிரி அந்த லெவல் அந்த ஸ்டாண்டர்ட் நீங்க வருவீங்க. அது வரும்போது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க அச்சீவ் பண்ண வேண்டிய லிமிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 2 மணி நேரத்துல ஆன்லைன் எனிவர் இந்த வேர்ல்ட் அந்த ப்ரோக்ராம் பண்றோம், அண்ட் இதை போன்ல பண்றோம், வாட்ஸ்அப் கால் த்ரூ பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டக் ஆயிட்டு இருக்க ஸ்டாண்ட்ல எனக்கு நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நிறைய வீடியோஸ் பார்க்கிறேன், நிறைய ஒர்க் ஷாப் பண்ணிருக்கேன், இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கேன். பட் என்னால முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட். ரியலாவே எனக்கு வாழ்க்கையில சேஞ்ச் பண்ண நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன நீங்க கால் பண்ணலாம்.